சிவா அப்படிங்கிற ஒரு 12 வயசு பையன்தான் இந்த படத்தோட ஹீரோ. படத்தோட முதல் காட்சியில் அந்த சின்ன பையன் தன்னந்தனியாக ஒரு காட்டுக்குள்ளே எதையோ ஒன்று தேடிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். அடுத்த சீனில் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. சிவாவுக்கு அப்பா கிடையாது, அம்மாவும் ஒரு அக்கா மட்டும்தான். ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சிவாவுடைய வீட்டு வாசலில் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து நிற்கிறான். இந்த வீட்டில் உள்ள ராஜா தன்னந்தனியாக அனாதையாக அலைய போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு சொல்லிட்டு போகிறான். சிவாவுக்கு ஸ்கூலில் சேகர் அப்படிங்கிற ஒரு நண்பன் இருக்கான். 2 பேரும் தான் எங்கே போனாலும் ஒன்றா போகிறாங்க. சிவாவோட அம்மாவும் அக்காவும் 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போகிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழைத்தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே வாழையை சுமந்துக்கிட்டு போய் லோடு ஏற்றுறது தான் அவங்களுக்கு வேலை. சனி ஞாயிறு லீவில் சிவா வீட்டில் இருக்கும்போது சிவாவையும் தாங்கூட வேலைக்கு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. விளையாடக்கூடிய வயசில் வேலைக்கு போகிறது சிவாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. சிவா கூட சேகரும் சேர்ந்து 2 பேரும் சனி ஞாயிறு முழுக்க அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. சிவா குடும்பத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் தான் அந்த வாழைத்தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு புரோக்கராக இருக்கார். அந்த புரோக்கர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு கூட வாங்கிக்கிட்டு லீவு நாளில் என்னுடைய பையனையும் வேலைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட அம்மா ஏற்கனவே பணத்தை வாங்கிடுறாங்க. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிற காரணத்தினால லீவு நாளில் கூட சிவாவையும் விருப்பமே இல்லை அப்படின்னாலும் வலுக்கட்டாயமாக அவனையும் வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. திங்கட்கிழமை காலையில் சிவா பள்ளிக்கூடம் போகிறான். தன்னுடைய நண்பன் சேகரோட பக்கத்தில் அமர்ந்திருக்கும்போது அவனுக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாங்க. சிவா தான் வழக்கம் போல் அந்த கிளாஸ்லேயே முதல் மதிப்பெண். இதை பார்த்துட்டு மற்ற எல்லாருமே கைத்தட்டுறாங்க. சேகர் படிப்பில் வீக்காக தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் பூங்கொடி அப்படிங்கிற ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் மேலே அளவு கடந்த ஒரு பாசத்தோட சிவா எப்போவுமே இருக்கிறான். வகுப்பில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கிறான். இதை அங்கிருந்த வாத்தியார் ஒருத்தர் பார்த்துட்டு சிவாவையும் சேகரையும் கிளாஸுக்கு வெளியில் முட்டி போட வைக்கிறாரு. அந்த நேரம் அங்கே பூங்கொடி டீச்சர் வராங்க. அவங்க முன்னாடி முட்டி போடுறது ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறான் சிவா. வேறு வழியே இல்லாமல் கீழே குனிஞ்சிக்கிட்டே முட்டி போட்டுட்ருக்கிறான். பூங்கொடி டீச்சர் அந்த சிவா கிட்ட வந்து, என்னடா இங்கே முட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிவா அவங்கள பார்த்து, டீச்சர் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். நீ படிப்புலேயும் 1ஆம் நம்பர், குறும்புலையும் 1ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அங்கேருந்து போகிறாங்க. அந்த டீச்சர் அங்கேருந்து போகும்போது கையில் வச்சுருந்த கர்ச்சிஃபை கீழே தவற விட்டுட்டு போகிறாங்க. அதை யாருக்கும் தெரியாமல் சிவா தன்னுடைய பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த நாள் காலையில் அந்த ஊரில் கனி அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவரும் வாழை கொள்ளைக்கு வேலைக்கு போகிறவர். ஒரு ஆளுக்கு 1 ரூபா அப்படிங்கிற மெனிக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இன்னும் 1 ரூபா சேர்த்து கேட்போம், அப்படி இல்லைன்னா வேலைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகக்கூடிய எல்லார்கிட்டையும் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அந்த இடத்துக்கு புரோக்கர் வராரு. அந்த புரோக்கர் வியாபாரிக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுகிறாரு. நீங்கள் வேலைக்கு வரல அப்படின்னா அந்த வியாபாரி வேறு ஆட்களை தேடி வெளியூருக்கு போயிடுவார், உங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. வியாபாரி வேறு இடத்துக்கு போயிட்டா நாம் வேறு வியாபாரியை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்கிறாரு. இதை படத்தோட ஹீரோ சிவா அங்கிருந்து பக்கத்தில் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். எப்படியும் வாழைக்கொள்ளைக்கு போக மாட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக இந்த வாரம் நம்ம போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு வரான். பள்ளிக்கூடத்தில் அந்த பூங்கொடி டீச்சருடைய கர்ச்சிப்பை வச்சு கிளாஸில் பார்த்துட்ருக்கான். பக்கத்தில் இருந்த சேகர் டீச்சர்கிட்ட மாட்டி விட, இது யாருடைய கர்ச்சிப்பு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கேட்குறாங்க. இது என்னோட அக்காவோட கர்ச்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லி தப்பிக்கிறான். அந்த நேரம் பூங்கொடி டீச்சர் அங்கே வராங்க. இது என்ன என்னுடைய கர்ச்சிப்பு இங்கே இருக்குது, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை டீச்சர், இது எங்கள் அக்கா கர்ச்சிப்பு தான், நான் எந்த கோவிலில் வேணாலும் சத்தியம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சத்தியத்தை சிவா பண்ணுறான். சரி, எது எப்படியோ நீனே இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி டீச்சர் அங்கேருந்து போயிடுறாங்க. பிரேக்கில் வெளியே வந்த உடனே சேகர் சொல்கிறான், பொய் சத்தியம் பண்ணுனா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை பயமுறுத்துகிறான். இதை கேட்டு பயந்து போன சிவா வேகமாக வீட்டுக்கு ஓடுறான். வாழைத்தோட்ட வியாபாரி 1 ரூபா கூட தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி அவனுக்கு கிடைக்குது. இதை கேட்ட உடனேயே சிவா ரொம்ப சோர்ந்து போகிறான். சிவாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது.
கீழே கிடந்த ஒரு முள் எடுத்து காலில் குத்திக்கிறான். காலில் முள் குத்திருச்சு, நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேகர்கிட்டையும் போயிட்டு இதே மெத்தடை சொல்கிறான். நீனும் காலில் முள்ளை குத்திக்க, வேலைக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். நான் முள்ளெலாம் குத்திக்க மாட்டேன், நான் யார், கமலோட ஃபேனு, என்னோடய பர்ஃபார்மன்ஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க அம்மா கிட்டே போயிட்டு காலில் முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா விரவு கட்டி எடுத்து காலில் போடவும் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறான். தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு சிவாவும் நம்மளை மாதிரியே போய் சொல்லியிருப்பான், அவனையும் நம்ம கூட சேர்த்து வேலைக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட சிவாவை பார்க்க வரான். சிவா காலில் ஏற்கனவே ஒரு முள்ளை குத்திக்கிட்டு ரத்தத்தோடு உட்காந்துருக்கிறான். சேகரை மட்டும் வாழைக்கொல்லைக்கு வேலைக்கு போக சொல்லி லாரியில் ஏற்றி அனுப்புகிறாங்க. சிவாவோட அம்மா வேலைக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற மாட்டை கொண்டு போய் யார் வயலையும் விட்டுறாமல் மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டில் இருந்தாலும் நமக்கு வேலை தானாக வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு சிவா வயலுக்கு போகிறான். வயலில் ஒரு இடத்துல கட்டி போடுறான். தூரத்தில் பூங்கொடி டீச்சர் ரைஸ் மில்லுக்கு போகிறதுக்கு டிவிஎஸ் 50 வந்துட்டுருக்காங்க. கிட்டக்க ஓடி போயிட்டு நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வண்டியில் தொத்திக்கிட்டு ரைஸ் மில் போகிறான். ரைஸ் மில் போயிட்டு அங்கேயே ஒரு பாட்டை பாடுறான். பாட்டை பாடி முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்க்குறான், மாட்டை காணாம். மாட்டை தேடி பல இடத்துல அலையிறான். அந்த மாடு அந்த புரோக்கருடைய வயலில் போயிட்டு நிறைய சேதத்தை ஏற்படுத்திடுச்சு. இதை கேள்விப்பட்டு கோபப்பட்ட அந்த புரோக்கர் சண்டைக்கு வரான், பெரிய பிரச்சனை பண்ணுறான். கனி சிவாவுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. பிரச்சனை பெருசாகிறத பார்த்துட்டு சிவாவோட அம்மா தன்னுடைய காதில் போட்டிருந்த தோட்டை கழட்டி அந்த புரோக்கர்கிட்ட கொடுத்து, இந்தாப்பா, பிரச்சனை எதுவும் பண்ணாத, இதை வச்சுக்க, மாடு ஏற்படுத்தின சேதத்துக்கு இதை பதிலாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சிவாவை வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. சிவா கதவை தட்டி, அம்மா, அரையாடு தெருவு முடிய போது, முடிஞ்ச பிறகு 10 நாள் லீவு கிடைக்கும், அந்த 10 நாளும் நான் உங்கள் கூட வாழைக்கொல்லைக்கு வேலைக்கு வரேன், நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்டுக்கிறேம்மா, என் கூட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் கனியும் சிவாவோட அக்காவும் 2 பேருமே லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதை சிவா தெரிஞ்சுக்கிட்டு அக்கா கிட்ட கேட்குறான், நீ கனியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு சிவாவுடைய அக்கா வெக்கப்பட்டு ஓடி போகிறாங்க. அடுத்த நாள் பூங்கொடி டீச்சர் பள்ளிக்கூடத்தில் கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சர்கிட்ட, எங்கள் அம்மாவும் துணி தைப்பாங்க, எனக்கும் தைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை சேகர் கேட்டுட்டு அவனுக்குள்ளே ஒரு யோசனை தோணுது. சட்டையை நம்ம கிழிச்சிட்டோம்னா டீச்சர் தைச்சி கொடுப்பாங்க அப்படின்ட்டு யோசிச்சவன் நேராக போயிட்டு சிவாவோட சட்டையை கிழிச்சு போடுறான். சிவா உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகி விரட்டிக்கிட்டே போயிட்டு, நீ உன் சட்டையை என்கிட்ட கொடு, என் சட்டையை நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு கிழிஞ்ச சட்டையை சேகர்கிட்ட கொடுத்துட்டு சேகர்கிட்ட உள்ள சட்டையை சிவா வாங்கி போட்டுட்டு போயிடுறான். அடுத்த நாள் அந்த சட்டையை பூங்கொடி டீச்சர்கிட்ட கொடுத்து தச்சு தர சொல்லி கேட்குறாங்க. இந்த சட்டையை நான் தச்சு தரேன், அதுக்கு பதிலாக எனக்கு மருதாணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்குறாங்க. அன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போன சிவாவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அவங்க வீட்டில் வளர்த்துக்கிட்டு வந்த அந்த பசுமாட்டை அவங்க அம்மா கடன் பிரச்சனை காரணமாக வேற ஒருத்தர்கிட்ட விற்றுட்டாங்க. இதை பார்த்துட்டு சிவா மனசு உடைஞ்சு போகிறான். அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கூடம் போகும்போது மருதாணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய அக்காவுக்கு கொஞ்சம் கொடுக்குறான், மீதியை டீச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். பள்ளிக்கூடத்தில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது, அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் அப்படின்னா நல்லா படிக்கிற பசங்க மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் சிவாவோட பேரை சேர்த்துக்கிறாங்க பூங்கொடி டீச்சரு. நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆஃப் டே ஸ்கூல் இருக்கும், காலையிலேயே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. சிவா சரிங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுக்கு போன உடனேயே நாளைக்கு காலையில் வாழைத்தோப்புக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனுவல் டே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் ஸ்கூலுக்கு போகணும், அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட சிவா சொல்கிறான். அக்கா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரையுமே வேலைக்கு லாரியில் ஏற்றி விடுறாங்க. சிவாவையும் லாரியில் ஏற்றுறாங்க. நான் ஸ்கூலுக்கு போனோம், எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு சிவா சொல்ல, கனி லாரியிலேருந்து யாருக்கும் தெரியாமல் சிவாவை இறக்கி விடுறாரு. சிவா வேகமாக ஸ்கூலுக்கு ஓடுறான். ஸ்கூலில் போயிட்டு மதியம் வரைக்கும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறான். ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு வாழைத்தோப்புக்குள்ளே வரான்.
அங்கே வாழைத்தோப்பில் ஒரு மரத்தில் வாழைப்பழம் இருக்குது. பசிக்கு அந்த பழத்தை எடுத்து பறித்து சாப்பிட்றான். அந்த நேரம் தோட்டக்காரன் பார்த்துட்டு சிவாவை பிடிச்சி அடித்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். ஒரு கட்டத்தில் அந்த தோட்டக்காரனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக சிவா வீட்டுக்கு ஓடி வர்றான். வீட்டில் இருந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். வேலைக்கு போகாமல் எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கர கோபத்தோட அடிக்க வராங்க. சாப்பாடை 2 வாய் வாயில் வச்சவன் அப்படியே கீழே போட்டுட்டு வேகமாக திரும்பவும் வயல்வெளிக்கு ஓடி வரான். பசி மயக்கத்தில் இருந்த அவன் வாழைக்குள்ளையில் போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல தடுமாறி கீழே விழுந்து அப்படியே படுத்து தூங்குறான். அடுத்த நாள் காலையில் அவனை அவங்க அக்கா கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. கண் முழிச்சு பார்க்குறான், யாருமே இல்லை. உடனே அங்கிருந்து எழுந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன சிவாவுக்கு பெரிய அதிர்ச்சி. தன்னுடைய அக்கா உட்பட கனி, தன்னுடைய உயிர் நண்பன் சேகர் எல்லோருமே இறந்து போய் பணமாக கிடக்கிறாங்க. என்னன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது, காலையில் லாரியில் வேலைக்கு போனவங்க ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட்லேயே எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. சிவா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போயிட்டு கனத்த இதயத்தோட அங்கே இருந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் சோகத்தோடு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க அவங்க அம்மா. அம்மாவை பார்த்துட்டு சிவா நம்மளை திரும்ப அடிக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு சாப்பிடாம அங்கேருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். சிவாவோட அம்மா தலையில் அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பையனை நான் சாப்பிட விடாமல் பண்ணிட்டேனே, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பையன், அவன் மட்டும்தான். எல்லாரையும் இழந்துட்டேன். அவனை என்கிட்ட கொண்டு வாங்க, அவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.